ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன் சமையல். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தட்டை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஈஸியாக நானே இந்த ரெசிபி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் எப்படி செய்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக ஈஸியாக நம்ம தட்டை எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ தட்டை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். இடியாப்ப மாவு கொஞ்சம் நைஸாக இருக்கும் பார்த்திங்களா, அதனால அதை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு பேனில் சேர்த்து இதை வறுத்துக்கலாம். பேன் சூடான பிறகு எடுத்து வச்சுருக்க மாவு அதில் சேர்த்துக்கோங்க. இது மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் எடுத்திருக்கேன். பேன் சூடாயிடுச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு இது மாவு சூடாகிற மட்டும் வறுத்துக்கோங்க. கையில் எடுத்து பார்த்தா அந்த மாவு சூடாக இருக்கணும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். மாவு பார்த்திங்கன்னா சூடாயிடுச்சு, இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் மிளகாய் பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. 3 வரமிளகா தோலோடே பார்த்தீங்கன்னா பூண்டு நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 6-7 பல் பூண்டு. இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இது போல் நீங்கள் குறைனே அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்த மாவு நான் ஒரு பேனில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நான் சேர்த்துருக்கேன். மிளகாய் பூண்டு அரைச்ச விழுதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு சேர்த்திங்கன்னா கடலை பருப்பை ஊற வச்சு கொஞ்சம் பருப்பு அதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடியாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள், தட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே சூடாக பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. முறுக்குக்கு மாவு பிசையும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப லூஸாக பிசையாமல் இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். இப்போ ரெடி பண்ண மாவில் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ எல்லாமே இது போல் சின்ன சின்ன உருண்டையாக நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது போல் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் அல்லது பாலித்தீன் கவர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இதை ஆயில் தடவிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் ஒன்றா சேர்த்து நம்ம இந்த கவரை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுபோல் பிளேட்டாக உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் மூடி ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நம்ம எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து தட்டை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்குவோம்.
இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போக்கை வச்சு சின்ன சின்ன தொலை போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து எண்ணெயில் போடுறப்ப உப்பி வராமல் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டையை நம்ம எண்ணெயில் நம்ம சேர்த்துருவோம். அடுப்பை பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கிட்டு பொரிச்சு எடுக்கணும். இப்போ 2 சைடும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தடவை ரெடி பண்ணி போட்டதை எடுத்துட்டோம். அது எடுக்கிறதுக்கு முன்னாடி இது போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2வது தடவை இதை போட்டுடலாம் எண்ணெயில். தட்டை எவ்வளோ ஈஸியாக நான் ரெடி பண்ணிக்க பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஈஸியாக நான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.